பெரும்பாலான மக்கள் தங்களோட வாழ்நாள் முழுவதையும் பணத்தின் பின்னால் ஓடுறதுலயே கழிக்கிறாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து அந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் மிக தந்திரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க ஒருபோதும் உணர்றதே இல்ல. ம் இது ரொம்ப பயங்கரமான ஒரு யதார்த்தம். இது நள்ளிரவுல நம்ம தூக்கத்தை கெடுக்கிற ஒரு சிந்தனை. கண்டிப்பா. இந்த ஆழமான உரையாடலுக்கு இதை கேட்டுட்டு இருக்கிறவங்கள வரவேற்கிறோம். இது ஏதோ இன்னொரு புத்தக சுருக்கம் கிடையாது. ராபர்ட் கியோசாக்கியோட பாயிண்ட்ஸை வச்சு பணம், வேலை, சமூகம் இதெல்லாம் எப்படி நம்மள ஒரு மாயக்குள்ள வச்சிருக்கு அப்படிங்கறத உடைக்க போற ஒரு பயணம் இது. ஆமா, இன்னைக்கு நாம பேச போறது உங்க வாழ்க்கைய நீங்க பணத்தை பார்க்குற விதத்தை முழுசா மாத்த போகுது. ஏன்னா நாம தினமும் காலையில அலாரம் அடிச்சதும் எழுந்து அந்த டிராஃபிக்ல சிக்கி ஆபீஸ் போய் திரும்பவும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் அதே சுழற்சி. நாம ஏன் ஓடுறோம்னு தெரியாமலே ஓடிட்டு இருக்கோம். அந்த ஓட்டத்துக்கான ஆணிவேர் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாம குழந்தையா இருக்கும்போதே நம்ம வளர்ப்பிலையும் பள்ளிக்கூடத்திலையும் ரொம்ப ஆழமா விதைக்கப்பட்டுடுது. நம்ம நடுத்தர வர்க்க குடும்பங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா அங்கதான் அந்த ரெண்டு முரண்பாடான மனநிலைகளை பத்தி நாம பேசணும். ஏழை தந்தை மற்றும் பணக்கார தந்தை. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏழை தந்தைன்னு சொல்லப்படுறவரு PhD முடிச்ச ஒரு பெரிய அறிவாளி. ஓ, PhD முடிச்சவரா? ஆனா அவர் பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டார், கரெக்டா? அதேதான். ஆனா இன்னொரு பக்கம் பணக்கார தந்தை 8ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சவரு. ஆனா அந்த மாகாணத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரா ஆனாரு. ரெண்டு பேருமே நல்லா உழைக்கிறவங்க தான். ஆனா நன்றாக படி, ஒரு பாதுகாப்பான வேலையை தேடிக்கோ அப்படின்னு நம்ம பெற்றோர்கள் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் இருக்கு. அதாவது நம்ம பெற்றோர்கள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பினால தான் அப்படி சொல்றாங்கன்னு நாம நினைக்கிறோம். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சா லைஃப் செட்டில் ஆயிடும்னு அவங்க முழுசா நம்புறாங்க. உண்மைதான். ஆனா அந்த அன்புக்கு பின்னாடி ரொம்ப ஆழமா ஒளிஞ்சிருக்கிறது ஒரு பயம். தான் குழந்தை இந்த சமூகத்துல எங்க பின்தங்கிடுமோ, பணம் இல்லாம கஷ்டப்படுமோ அப்படிங்கிற அந்த பயம்தான் ஃபியர் அவங்கள அப்படி பேச வைக்குது. கரெக்ட். பள்ளிக்கூடம் கூட அப்படித்தானே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய கார்ப்பரேட் இயந்திரத்துக்கு தேவையான சரியான உதிரி பாகங்களை உருவாக்குற தொழிற்சாலை மாதிரி தான் நம்ம ஸ்கூல்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸ்கூல்ல நமக்கு கணிதம், அறிவியல் எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கார்ப்பரேட் இயந்திரத்தை எப்படி சொந்தமாக்கிக்கிறதுன்னு அவங்க எந்த உதிரி பாகத்துக்கும் சொல்லி தரவே இல்லை. உங்களை ஒரு நல்ல எம்ப்ளாயி, அதாவது ஒரு பணியாளரா உருவாக்குறதுல மட்டும்தான் அவங்க கவனம் முழுசும் இருக்கு. ஆமா, பல வருஷம் ஸ்கூல்ல செலவழிக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்க போற பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு ஒரு மணி நேரம் கூட சொல்லித் தரல. அது மட்டுமா, ஸ்கூல்ல நாம செய்யற தப்புகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறாங்க. இதனால ரியல் லைஃப்ல எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவும் நம்ம ரொம்ப பயப்படுறோம். அந்த பயம், அதுதான் அந்த எலி பந்தயத்தோட, அதாவது ராட் ரேஸோட முதல் படி. பணத்தை பத்தின முடிவுகளை நாம அறிவு வச்சு எடுக்கிறதே இல்ல, உணர்ச்சிகளை வச்சு தான் எடுக்கிறோம். பயம் அப்புறம் பேராசை. ஓ, இந்த ரெண்டு உணர்ச்சிகள் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதா? அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர்ற ஒரு இளைஞன் எடுத்துக்குவோம். அவனுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது பயம். வாடகை கட்டணும், பில்ஸ் கட்டணும் அப்படிங்கிற பயம். இந்த பயம்தான் அவனை தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போக வைக்குது. சரி, வேலைக்கு போயாச்சு, மாச கடைசியில சம்பளமும் கைக்கு வந்தாச்சு. அப்போ அந்த பயம் போயிடணுமே. அங்கதான் ட்விஸ்ட். சம்பளம் வந்த உடனே பயம் மறைஞ்சு அந்த இடத்துல ஆசை, அதாவது பேராசை உட்கார்ந்துக்கணும். கையில பணம் வந்ததும் அதை எப்படியெல்லாம் செலவழிக்கலாம்னு நம்ம மைண்ட் நம்மள தூண்டும். இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நிறைய பார்த்திருக்கேன். மாச கடைசியில காசு இல்லாம புலம்புவாங்க. ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வந்ததும் ஒரு தைரியம் வந்துரும். இன்ஸ்டாகிராம்ல யாராவது ஒருத்தன் மாலத்தீவுக்கு போன போட்டோ போடுவான். ஆமா, உடனே நமக்கு ஒரு ஆசை வந்துரும். அதேதான். இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு பெரிய ராயல் என்ஃபீல்ட் பைக்கை EMIல எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வைப்பான். உடனே நாமும் ஒரு புது ஐபோனையோ இல்ல ஒரு பெரிய டிவியையோ EMIல வாங்கிடுவோம். பாத்தீங்களா, இது ஒரு முடிவற்ற சுழல். பயம் உங்களை வேலைக்கு அனுப்புது, ஆசை உங்களை செலவழிக்க வைக்குது. அடுத்த மாசம் பில் கட்ட மறுபடியும் பயம், மறுபடியும் வேலை, செலவு. இது எப்படின்னா கழுதையோட மூக்குக்கு முன்னாடி கட்டப்பட்ட கேரட் மாதிரி. அந்த கேரட்டை பிடிச்சிடலான்னு கழுதை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, வண்டியை ஓட்டுறவனுக்கு தெரியும் கழுதை எங்க போகுதுன்னு. ஆனா கழுதை ஒரு மாயையான கேரட்டை துரத்திட்டு இருக்கு. நாமும் அப்படிதான். அடுத்த ப்ரொமோஷன் வந்தா, அடுத்த இன்கிரிமெண்ட் வந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இது கேக்குறதுக்கு லாஜிக்கா இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல ஒரு IT கம்பெனி எம்ப்ளாயி ஆரம்பத்துல 30,000 சம்பாதிக்கிறார். அப்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. 5 வருஷத்துல அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சு 1 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வைப்போம். சரி. அப்போ
அதிக சம்பளம் வாங்கும்போதே அவர் இந்த எலி பந்தயத்திலிருந்து வெளியே வந்திருக்கணுமே. ஆனா ஏன் அதிக சம்பளம் வாங்குற பல புத்திசாலிகள் கூட மன உளைச்சலுக்கும் ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கும் ஆளாகிறாங்க? இது ஒரு அருமையான கேள்வி. இதுதான் நடுத்தர வர்க்கத்தோட மிகப்பெரிய மாயை. அதிக பணம் இந்த சிக்கலை ஒருபோதும் தீர்க்கிறதே இல்ல. சொல்லப்போனா அது சிக்கலை அதிகப்படுத்துது. அதிக பணம் எப்படி சிக்கலை அதிகப்படுத்தும்? ஏன்னா சம்பளம் ஏற ஏற அவங்களோட செலவுகளும் தானாகவே ஏறிடும். இத லைஃப் ஸ்டைல் க்ரீப்னு சொல்லுவாங்க. 1,00,000 சம்பளம் வந்ததும் சாதாரண வீட்ல இருந்து 30,000 ரூபாய் வாடகை வீட்டுக்கு மாறுவாங்க. ஒரு கார் வாங்குவாங்க. வீக்கெண்ட் ஆனா பெரிய ரெஸ்டாரண்ட் போவாங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்க முக்கியமே இல்ல. அப்போ எது முக்கியம்? அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறீங்க, அதாவது உங்களோட கேஷ் ஃப்ளோ எந்த திசையில போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். கேஷ் ஃப்ளோ திசையா? அப்படின்னா என்ன? அந்த ஐடி எம்ப்ளாயிக்கும் அந்த ஐடி கம்பெனியை நடத்துற பாஸுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? எப்படி பணக்காரங்க மட்டும் இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்க? இந்த கேள்விக்கான பதில் ரெண்டே 2 வார்த்தைகள்ல இருக்கு. சொத்து மற்றும் பொறுப்பு. அதாவது அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். பெரிய அக்கவுண்டிங் புத்தகங்கள்ல இருக்கிற மாதிரி கஷ்டமாலாம் யோசிக்க வேணாம். ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. உங்க பாக்கெட்ல பணத்தை போடுறது சொத்து, உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறது பொறுப்பு. இவ்ளோதான். இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கே. இதுல நடுத்தர வர்க்கம் எங்க தப்பு பண்றாங்க? இங்கதான் மிகப்பெரிய தப்பு நடக்குது. நடுத்தர வர்க்கம் பொறுப்புகளை வாங்கிட்டு அதை சொத்துன்னு தவறா நினைச்சுக்கிறாங்க. பணக்காரங்க உண்மையான சொத்துக்களை வாங்குறாங்க. ஏழைகள் தங்களோட அடிப்படை தேவைக்கான செலவுகளை பண்றாங்க. ஆனா மிடில் கிளாஸ் சம்பளம் வந்ததும் பொறுப்புகளை வாங்கி குவிக்கிறாங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன அந்த ராயல் என்ஃபீல்ட் பைக் இல்லனா அந்த ஆப்பிள் வாட்ச், பல இளைஞர்கள் முதல் வேலை கிடைச்சதும் வாங்குற இந்த பொருட்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சொத்து. கெத்தா சோஷியல் மீடியால போடுவாங்க. ஆனா மெக்கானிக்கலா அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த பைக்கு அவங்களுக்கு ₹1 கூட வருமானத்தை தரப்போறதில்ல. ஆனா ஒவ்வொரு மாசமும் அதுக்கான இஎம்ஐ, பெட்ரோல், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ்னு அது அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அது பாக்கெட்ல பணத்தை போடல, எடுக்குது. அப்போ அது சொத்து இல்ல, பொறுப்பு. பெர்ஃபெக்ட். மிகச் சரியான உதாரணம். ஒரு பொருள் உங்களை விட்டு பணத்தை எடுத்துட்டு போனா அது பொறுப்பு தான். இந்த தெளிவு இல்லாததால தான் எவ்வளவு அதிக சம்பளம் வந்தாலும் பலரால வெல்த் கிரியேட் பண்ண முடியல. அவங்க சொத்துக்களை உருவாக்குற பக்கமே திரும்புறதில்ல. சரி, பைக்கு, ஃபோன் இதெல்லாம் பொறுப்புகள்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு வருவோம். நடுத்தர வர்க்கம் சொத்துன்னு ஆணித்தரமா நம்புற ஒரு விஷயம் இருக்கு. சொந்த வீடு. ஆஹா, அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? ஆமா, சொந்த வீடு வாங்குறது தானே ஒரு மனிதனோட மிகப்பெரிய கனவு, ஒரு பாதுகாப்பான முதலீடு. இது பலருடைய மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா உண்மையை உடைச்சுதான் ஆகணும். ஏழை தந்தை தன்னோட வீட்டை வாழ்க்கையோட மிகப்பெரிய முதலீடாகவும் சொத்தாகவும் நினைச்சார். ஆனா பணக்கார தந்தை வீட்டை ஒரு பொறுப்புன்னு சொன்னார். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இத நான் வன்மையா மறுக்கிறேன். எங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டினார். இன்னைக்கு அந்த வீட்டின் மதிப்பு 2 கோடி ரூபாய். அது எப்படி பொறுப்பாகும்? அது ஒரு மிகப்பெரிய சொத்து தானே. அப்போ வாழ்நாள் முழுக்க வாடகை வீட்லயே இருக்க சொல்றீங்களா? நீங்க எமோஷனல் ஆகிறது எனக்கு புரியுது. நீங்க சொல்றது கேபிட்டல் அப்ரிசியேஷன். அது ஒரு முதலீட்டு வளர்ச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பணக்கார தந்தை இங்க பேசுறது பணப்புழக்கத்தை பத்தி, கேஷ் ஃப்ளோ. சரி, புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க அப்பா வாங்கிய வீடு இப்போ 2 கோடியா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த வீடு உங்க பாக்கெட்ல பணத்தை போடுதா இல்ல பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதா? ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பெரிய வீட்டை 20 வருஷம் லோன்ல வாங்குறீங்கன்னு வைப்போம். நான் இஎம்ஐ கட்டுவேன். ஆமா, அந்த 20 வருஷத்துல நீங்க கட்டுற இஎம்ஐல பெரும் பகுதி வங்கியோட வட்டிக்கே போகுது, அசலுக்கு இல்ல. நீங்க தினமும் காலை 9 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் உழைக்கிறது உங்களுக்காக இல்ல, அந்த வங்கியோட லாபத்துக்காக. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. ஓ மை காட்! நீங்க சொல்றத பார்த்தா நான் கட்டுற இஎம்ஐயால பேங்க் லாபம் அடையுது, நான் என் வாழ்நாளே அந்த வங்கிக்காக அடமான வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? கரெக்ட். அது மட்டும் இல்லாம சொத்து வரி, பராமரிப்பு செலவுகள்னு தொடர்ந்து உங்க பணம் வீட்டை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கு. உங்க பணம் முழுசையும் அந்த வீடு உறிஞ்சிடுறதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்களை நீங்க இழக்கிறீங்க. என்ன அந்த 3 விஷயம்? 1. நேரம். உண்மையான சொத்துக்கள் வளர்றதுக்கான நேரத்தை நீங்க இழக்கிறீங்க. 2. மூலதனம், அதாவது கேபிட்டல். உங்ககிட்ட வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண பணமே இருக்காது. 3. முதலீட்டு அனுபவம். உங்ககிட்ட பணமே இல்லாததால ஸ்டாக்ஸ், பிசினஸ் மாதிரியான உண்மையான முதலீட்டு உலகத்தை பத்தின அறிவையே நீங்க கத்துக்காம போயிடுறீங்க. அப்போ வீடு வாங்கவே கூடாதா?
வீடு வாங்கவே கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஆனா வீட்டை ஒரு சொத்துன்னு நினைச்சு உங்க வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் அதுல கொட்டிடாதீங்க. அதை ஈடு செய்யும் அளவுக்கு வருமானத்தை தரக்கூடிய உண்மையான சொத்துக்களை முதல்ல உருவாக்குங்க. அதுல வர்ற லாபத்துல வீட்டை வாங்குங்க. இந்த கேஷ் ஃப்ளோ மெக்கானிசம புரிஞ்சுக்கிட்டா நாம எவ்ளோ பெரிய மாயைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கண்கூடா தெரியுது. ஆமாம். முதல்ல நம்ம நமக்காக உழைக்கிறோம்னு நினைச்சு ஒரு கம்பெனிக்காக உழைக்கிறோம். அப்புறம் அரசாங்கத்தோட வரிகளுக்காக உழைக்கிறோம். கடைசியா நம்ம வாங்கின வீட்டு கடனுக்காக பேங்க்குக்காக உழைக்கிறோம். அப்ப நமக்காக நாம எப்போ உழைக்கிறது? இதுல இருந்து வெளிய வர வழியே இல்லையா? வழி இருக்கு. அதுதான் உங்க சொந்த தொழில்ல கவனம் செலுத்துங்க. அதாவது மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க? பிசினஸ் பண்ண சொல்றார் அவ்வளவுதானே. இல்ல, மெக்டானல்ட்ஸ் நிறுவனர் ரே க்ரோக் ஒரு முறை மாணவர்கள்கிட்ட என் தொழில் என்ன அப்படின்னு கேட்டார். மாணவர்கள் நீங்க பர்கர் விக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, இல்ல, நான் பர்கர் விக்கிறத ஒரு வேலையா செய்யறேன். ஆனா என் உண்மையான தொழில் ரியல் எஸ்டேட். அந்த பர்கர் விற்கப்படும் இடங்களை சொந்தமாக்குறது தான் என் தொழில் அப்படின்னார். வாவ்! அதாவது நாம டெய்லி பாக்குற வேலை அப்படிங்கிறது நம்ம தொழில் இல்ல. அது நம்மளோட ப்ரொஃபஷன் மட்டும்தான். நம்ம தொழில் அப்படிங்கிறது நமக்கான சொத்துக்களை உருவாக்குறது. மிக சரியா சொன்னீங்க. உங்க வேலையை விட்டுட்டு குருட்டுத்தனமா ரிஸ்க் எடுத்து பிசினஸ் ஆரம்பிங்கன்னு அவர் சொல்லல. உங்க வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே உங்களுக்கான சொத்துக்களை உருவாக்குங்கன்னு சொல்றார். வாடகை தரக்கூடிய இடங்கள், இல்ல லாபம் தரக்கூடிய பங்குகள், இது மாதிரி எது நம்ம பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதை உருவாக்குறது அதானே. அதேதான். அதுதான் உங்க உண்மையான பிசினஸ். ஆனா இந்த இஎம்ஐ குடும்ப பொறுப்புகள் இதுல சிக்கி தவிக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனுஷன் எப்படி இதை செய்ய முடியும்? ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு பார்த்தாலோ இல்ல ஒரு சொத்தை வாங்க நினைச்சாலோ என்னால இதெல்லாம் வாங்க முடியாது, எனக்கு அவ்வளவு வசதி இல்லைன்னு தானே நம்ம மைண்ட் சோர்வடையும். அங்கதான் ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி ட்ரிக் இருக்கு. என்னால அது வாங்க முடியாதுன்னு நீங்க சொல்லும்போது உங்க மூளை சிந்திக்க மறுத்து அந்த இடத்துலயே சோம்பேறி ஆயிடுது. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது. ஆனா அதுக்கு பதிலா இதை வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஓ, இது எனக்கு ஜிம்முக்கு போற மாதிரி தோணுது. எப்படி? நாம ஜிம்முக்கு போய் ஒரு பெரிய வெயிட்ட பார்த்து என்னால இது தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தசை அப்படியே தான் இருக்கும், எந்த வளர்ச்சியும் இருக்காது. ஆனா இது எப்படி தூக்குறது அப்படின்னு சிந்திக்கும்போது மூளை புது வழிகளை தேடுது, தசைகள் ஸ்ட்ராங் ஆகுது. அதே போல ஃபினான்ஷியல் நாலேஜ்க்கு வேலை கொடுக்கும்போது மூளை வலுவடையுது. சூப்பர் அனாலஜி. அந்த சிந்தனை மாற்றம் தான் ஒருத்தரை அந்த ராட் ரேஸ்ல இருந்து வெளியேத்துது. உங்களை பணக்காரர் ஆக்குறது பணம் இல்ல, உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜ் தான். செல்வத்தோட உண்மையான அளவுகோல் என்ன தெரியுமா? சொல்லுங்க. பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் அப்படிங்கிற அறிஞர் ஒரு சூப்பரான அளவுகோல் வச்சிருக்காரு. செல்வம் அப்படிங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு நான் வேலைக்கு போறதை முற்றிலுமா நிறுத்திட்டா என்னோட தற்போதைய லைஃப் ஸ்டைல மாத்திக்காம என்னால இன்னும் எத்தனை நாட்கள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் செல்வத்தின் உண்மையான அளவுகோல். இது ரொம்ப டீப். அப்போ நம்ம சொத்துக்கள் மூலமா வர வருமானம் நம்மளோட அன்றாட செலவுகளை தாண்டும் போது நாம உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைகிறோம். ஆமா, நீங்க பணத்துக்காக வேலை செய்யறத நிறுத்திட்டு பணம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்குற புள்ளி அதுதான். அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வெறும் ஆடம்பரமான காருகளை ஓட்டுறதோ வெளிநாடுகள்ல டூர் போறதோ கிடையாது. அது நம்மளோட நேரத்தின் மீதும் நம்ம வாழ்க்கையின் மீதும் நாம வச்சிருக்கிற முழுமையான கண்ட்ரோல். கண்டிப்பா. எந்த ஒரு பாஸோட தயவும் இல்லாம, எந்த ஒரு பேங்கோட பயமும் இல்லாம திங்கட்கிழமை காலையில நாம என்ன செய்யணும்னு நாமளே முடிவு பண்ற அந்த தருணம், அது எவ்ளோ பெரிய நிம்மதி. அந்த சுதந்திரத்தை அடையறதுக்கான முதல் படி சமூகத்தோட எதிர்பார்ப்புகளையும் நம்ம பயங்களையும் தாண்டி சிந்திக்கிறது தான். நீங்க சம்பாதிக்க தொடங்கும் போதே அரசாங்கத்துக்கும் பேங்குக்கும் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்கணும். பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது நமக்கான சொத்துக்களை உருவாக்குற முதலீட்டை நாம முதல்லே செஞ்சிடணும். ஆமா, அதுக்கு ஒரு அசைக்க முடியாத செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. பணம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கருவி. நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணலனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு அறிவோடு சிந்திக்க பழகுங்க. இதை விட தெளிவா சொல்ல முடியாது. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை நான் கொஞ்சம் சிந்திக்க சொல்றேன். உங்க சொந்த வாழ்க்கைய இப்போ திரும்பி பாருங்க. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நடக்கிற அந்த ஆட்டோ டெபிட்ஸ், நீங்க கட்டுற பில்ஸ், நீங்க தினமும் படுற கஷ்டங்கள், நீங்க விட்டு கொடுத்த ஆசைகள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நீங்க யாருக்காக உழைக்கிறீங்க? உங்க பாஸையோ பேங்கையோ பணக்காரனாக்கவா இல்ல உங்கள பணக்காரனாக்கவா? உங்க வாழ்நாள்ல நீங்க சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பணம் இல்ல, அது உங்க நேரம்தான்.
உங்களுக்கான சொத்துக்களை உருவாக்க கத்துக்கோங்க. ம். இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்யும்போது உங்கள தூங்க விடாம பண்ண போற ஒரு கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். பணக்கார தந்தை சொல்ற மாதிரி பணம் என்பது உண்மையல்ல, அது ஒரு மாயை. அப்படின்னா அந்த மாயையான ஒன்ற கேரட்ட துரத்துற கழுத மாதிரி துரத்துறதுக்காக மீண்டும் கிடைக்கவே கிடைக்காத உங்களோட வாழ்நாளின் மிக முக்கியமான நேரத்தையும் உங்க நிம்மதியும் நீங்க செலவழிச்சிட்டு இருக்கிறது நியாயம்தானா? சிந்திச்சு பாருங்க.